ஸோ ஃபுட்டு மட்டுமே ஃபாலோ பண்ணி ஒரு 50 நாள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியும்? ஒருத்தர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோன்னு பார்க்கலாம். இவங்களோட பேர் பாலமுருகன், ஏஜ் 39, 178 சென்டிமீட்டர் இருக்காங்க. டே 1ல் 106.35 கேஜி இருந்தாங்க. டே 15ல் 101.70 கேஜி வந்தாங்க. டே 30ல் 99.50 கேஜி வந்தாங்க. டே 50ல் 97.35 கேஜி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 நாளில் அவங்க 9 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணலை, எக்ஸசைஸ் பண்ணலை, சிம்பிளாக டயட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. இவங்க 9 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கனாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் உங்களால் முடியாது? உங்களாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட்டு இல்லை ஃபாலோஅப்பு இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து ஃபாலோஅப்பும் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி டே 3 டயட் பிளான் போகிறதுக்கு முன்னாடி நேற்று டே 2ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணீங்க, டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெயர், அதாவது கவிதா, டே 2 டயட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வந்தால் தான் மற்றவங்களும் சேர்ந்து அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டியில் கலந்துக்குவாங்க. டே 31 வரைக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு போவோம். நாளைக்கு டே 3ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எப்போயும் போல் ஹாட் வாட்டர் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரவா கிச்சடி எடுத்துருக்கேங்க, 150 கிராம் எடுத்துருக்கேன். இந்த கிச்சடி செய்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸை டபுள் மடங்காக சேர்த்திக்கணும். எப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸை சேர்த்திக்கணும். கேரட்டு, பீன்ஸு அது மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிட்டால் ரொம்பவும் நல்லது. இது கூட நான் தயிர் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தயிரை பொறுத்த வரைக்கும் கட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. ப்ரோபயோட்டிக் அதிகமாகவே இதில் இருக்குது. ஸோ இந்த ரவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோதுமை ரவை யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை ரவை இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆம்லெட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை பாயில் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதுக்கடுத்தது ஃப்ரூட்ஸ் வெரைட்டியில் நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு டயட் பிளான் இதில் கிடைக்கும். சப்போஸ் நான் வெஜிடேரியன், எனக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த முட்டையை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் சேர்ந்து கூட சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸு ஆட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போது வெஜ்ஜுக்கு தனியாக, நான்வெஜ்ஜுக்கு தனியாக கேலரிஸ் எவ்வளோ வரும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ரவா கிச்சடி பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸை அதிகமாக சேர்த்து நான் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ 150 கிராம் கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக 250 கேலரிஸ் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தயிர் 1 கப் எடுத்து சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 50 கேலரிஸ் பக்கம் இருக்கும். அப்புறம் ஆப்பிள் சைஸை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கேலரிஸ் இருக்கும். அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கேலரி. டோட்டலாக வெஜிடேரியனுக்கு மட்டும் ஒரு 350 கேலரிஸ் வரும். அடுத்தது அதுவே நான்வெஜ்ஜு நம்ம பார்க்கும்போது ரவா கிச்சடி ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150லேருந்து ஒரு 200 கேலரிஸ் வரும். இது கூட வேக வச்ச முட்டை 1 எடுத்துங்க. இதில் ஒரு 80 கேலரிஸ் பக்கம் இருக்கும். அப்புறம் ஆப்பிள் அதே சேம் ஒரு 50 கேலரி. டோட்டலாக நான்வெஜ்ஜுக்கு மட்டும் ஒரு 300 கேலரிஸ் பக்கம் வரும். அடுத்ததாக ஒரு 11 மணி டைமில் நம்ம ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சோட கேலரிஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கேலரிஸ் வரும். லஞ்சுக்கு எந்த மாதிரி எடுக்கலான்னா ஒரு 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதாவது வெறும் சாதம் மட்டும்தான் எடுத்துக்கணுமா, சாம்பார், ரசம் அதெல்லாம் சேர்த்திக்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக அந்த 100 கிராம் சாதத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். பட் கம்பல்சரி பொரியல் இருக்கணும். அதனால தான் பொரியலை நான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டே 3ல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 200 கேலரிஸ் வரும்.
இது கூட லஞ்சுக்கு ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கங்க, அது ஒரு 80 கேலரிஸ் வரும். டோட்டலாக லஞ்சுக்கு மட்டும் ஒரு 450 கேலரிஸ் வரும். அடுத்ததாக 4 மணிக்கு டீயோ இல்லை காஃபியோ எப்போ போல் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு 50 கேலரிஸ் வரும். டின்னருக்கு இப்போ என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வந்து ஒரு 2 எடுத்துக்கங்க. ஸோ டே 1ல் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இட்லி வந்து நம்ம 3 எடுத்துக்கணும், அது கூட ஒரு முட்டை எடுத்துக்கணும் சொல்லியிருப்பேன். ஸோ டே 3ல் நீங்கள் நாளைக்கு என்ன எடுத்துக்கணுன்னா 2 இட்லி மட்டும் டின்னருக்கு எடுத்துக்கங்க, அது 120 கேலரிஸ் வரும். இது கூட 2 ஆம்லெட் எடுத்துக்கங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 ஆம்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 160 கேலரிஸ் அதில் வரும். இது கூட வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இது கூட வந்து குக்கும்பர் ஒரு 1 எடுத்துங்க, ஒரு 10 கேலரிஸ் வரும். டோட்டலாக டின்னருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கேலரிஸ் வரும். டோட்டலாக பர் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 330, லஞ்சுக்கு ஒரு 450 கேலரிஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டின்னருக்கு ஒரு 300 கேலரிஸ், டோட்டலாக ஒரு 1100 கேலரிஸ் இருக்குது. ஸோ இந்த 1100 கேலரிஸில் நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு 200 கேலரிஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 1 ஹவர் வாக்கிங் போனீங்க அப்படின்னா அதில் 200 கேலரிஸ் கம்மியாகும். ஸோ இப்போது 900 கேலரிஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த டே 3 டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக ஃப்ரூட்ஸை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் ஆகாது அப்படின்னு இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக ஸ்வீட் இருக்கிற ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மா, பலா, வாழை, இது எல்லாத்தையும் நீங்கள் அதிக அளவுலையோ இல்லை தினமும் அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வேளை உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டே டைமில் ஒரு 11 மணி டைமில் இதில் ஏதோ ஒன்று அளவு கம்மியாக சாப்பிட்டுக்குங்க. வேறு என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, வாட்டர்மிலன், அதாவது தர்பூசணி காய் வந்துட்டு அது அதிகமாக நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கடுத்தது பப்பாளி பழம், நீங்கள் அதையும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது பெட்டராக இருக்கும். ஒரே ஃப்ரூட்ஸே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்லாம். மாதுளம்பழம் சாப்பிட்லாம், ட்ராகன் ஃப்ரூட்ஸை சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். ஸோ கொய்யாப்பழத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ்லேயே எல்லா பெனிஃபிட்டுமே இருக்குது. ஸோ பல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே கொய்யாப்பழத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு டே 4ஓட டயட் பிளானோட நான் ரெடியாக வரேன். நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரிசல்ட்டு நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டே 15ல் நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. அந்த வெயிட் லாஸ் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு டே 4ல் பார்ப்போம்.